தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வழி ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் மத்திய அரசு சட்ட திருத்தம் மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு தொடர்பாக இன்று காலை 10:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அதற்காக அவர் நேற்று இரவு டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தின் பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசு உரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என பிரதமரை வலியுறுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதமரிடம் எடுத்து கூறுவதன் மூலம் நியாயம் கிடைக்கும் என தான் நம்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 2 கால பருவமழை முழுவதுமாக பொய்த்துவிட்ட காரணத்தினால் ஏற்பட்டிருந்த வறட்சி நிலை, இந்த வறட்சி நிலையை கோரிக்கை மூலமாக மாண்புமிகு பாரத பிரதமரிடம் கொடுத்து உரிய நிவாரணத்தை மத்திய அரசு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகவும், தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மத்திய அரசு தலையிட்டு உரிய சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதற்காகவும், தமிழக மக்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, ஒட்டுமொத்த உணர்வுகளை மாண்புமிகு பாரத பிரதமரிடம் எடுத்து கூறுவதற்காகவும், நமக்கு நியாயம் கிடைக்கும் வரை சட்டபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துள்ளது.